ரிப்பன் பக்கோடா, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரிசி மாவு 1 டம்ளர், கடலை மாவு 1/4 கப், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள். இந்த உழக்கை பயன்படுத்தி தான் நம்ம ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறோம். ரிப்பன் முறுக்கு எப்படி இருக்குதுன்னா கீழே பாருங்கள், ரிப்பன் மாதிரி இந்த முறுக்கு சுடும்போது அப்படியே நீட்டாக விழும். இதை வச்சு நீட்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் ரிப்பன் முறுக்கு. இதை பயன்படுத்தி நம்ம ரிப்பன் முறுக்கு அல்லது ரிப்பன் பக்கோடா 2 பேர் இதுக்கு உள்ளது. இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு பேசிய போகிறோம். மாவு பேசியதுக்காக 1 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்க போகிறோம். 1/4 டம்ளர் கடல மாவு, மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப, உப்பு தேவையான அளவு, சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் இது மேலே ஊற்றிக்கணும். ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். முதல்ல இதை நல்லா கையால் எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி முதல்ல பிசைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி கிளறியாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். மாவை தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் இலகன மாதிரி ஆகிடும் மாவு. கொஞ்சம் டைட்டாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம உழக்கில் போட்டு சுட போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உழக்கில் நம்ம போட்டுக்க போகிறோம். மாவு 3/4 பாகமாக வைங்க. அதிகமாக ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு வச்சுட்டு இப்போ மூடிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நம்ம புழிஞ்சிடலாம். இப்போ அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. வானலை வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உழக்கிலேருந்து மாவு புழிஞ்சிக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கிறோம். ரிப்பன் முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. பரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். இதே போல் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரிப்பன் முறுக்கு ரிப்பன் முறுக்கு சுட்டாச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் சுட்டு பாருங்கள். எளிய முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ரிப்பன் முறுக்கு செஞ்சோம். இது ரிப்பன் மாதிரி இருக்கிறதுனால ரிப்பன் முறுக்குங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அவங்கள்ட்ட உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஒரு கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி நீங்கள் பயன்படுத்தி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.